நாகை அருகே திருக்கண்ணங்குடி மகாமாரியம்மன் கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிய கொள்ளையர்கள் உண்டியலை நடுவயலில் வீசிச் சென்றிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், இந்த கொள்ளை சம்பவமானது எப்பொழுது நிகழ்ந்தது? கொள்ளையர்கள் யார் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம் என்ன? கௌதமி, நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வளூர் அடுத்த திருக்கண்ணங்குடியில் மகாமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் நேற்று இரவு மர்ம நபர்கள் ஆலயத்தின் பூட்டை உடைத்து அங்கிருந்த உண்டியலை திருடி சென்றுள்ளனர். 2 ஆண்டுகளாக பிரிக்காத இருந்த உண்டியலை மர்ம நபர்கள் நோட்டமிட்டு எடுத்து சென்றதாக அங்குள்ளவர்கள் கூறுகின்றனர். மேலும் அந்த உண்டியலில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு உண்டியலை அங்குள்ள நடுவயலில் வீசி சென்றுள்ளனர். 2 ஆண்டுகளாக உண்டியல் பிரிக்காத நிலையில் 20,000க்கும் மேல் பணம் இருந்ததாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இது குறித்து கீழ்வளூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கிராமத்தில் சிசிடிவி காட்சிகள் கண்காணிக்கப்பட்டு மர்ம நபர்கள் உள்ளூரை சேர்ந்தவர்களா அல்லது வெளியூரை சேர்ந்தவர்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.